நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். சிங்கப்பூர், மலேசியா உணவுகளில் ரொம்ப பிரபலமான ஒன்று தான் இந்த mee-goreng. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துருப்பீங்க. அதை வீட்டிலேயே எப்படி சூப்பராக சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறத தான் காட்ட போகிறேன். அதில் சின்ன சின்ன டிப்ஸுகளும் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக முழுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். முதல்ல இந்த நூடுல்ஸ் தான் இதுக்கு மெயின். இங்கே இந்த மாதிரி நூடுல்ஸில் தான் செய்வாங்க. நீங்கள் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் நார்மலாக நூடுல்ஸ் வாங்கி வேக வச்சுக்கலாம். இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா வீட் சோயா கண்டென்ட் உள்ளது. இதை வேக வச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம ஜஸ்ட்டு வாங்கி இந்த மாதிரி சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஜஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துகிட்டு சமைக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா கொதித்த தண்ணியில் நான் உப்பு கூட போடல, ஏன்னா இதில் உப்பு எல்லாமே இருக்கும். அதனால் உப்பு போடாமல் ஜஸ்ட்டு நான் 1.5 பாக்கெட், ஒரு பாக்கெட் 450 கிராம் இருக்குது. அதில் நான் 1.5 பாக்கெட் தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 650 கிராம் இருக்கும், அவ்வளோதான். அதை நான் சேர்த்து நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் அப்படியே வச்சிட போகிறேன். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே கொதிக்க வச்சுட்டு நான் அதுக்கு வேண்டிய மற்ற பொருட்கள்லாம் நான் தயாராக எடுத்து வச்சுட்டேன். அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வைக்க போகிறேன். அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு வைக்க வேண்டியது தான். இப்போது அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ப்ரான் கூட போடலாம். இதுக்கு ப்ரான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 பெரிய ப்ரான் போட்டாலே அவ்வளோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சிக்கன் தான் எடுத்து வச்சுருக்கேன். டோஃபு எடுத்து வச்சுருக்கிறேன். மெயினாக இங்கே டோஃபு போடுவாங்க. பெருசாக அப்படியே வாங்கி முழுசாக பொரித்து அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. நான் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். ஏன்னு சொல்கிறேன். எடுத்து இங்கே கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் சில்லி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜலபினோ சில்லி அப்படின்னு சொல்லிடுற ஒரு டைப்பான சில்லி இது. இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், காரமும் ஓரளவுக்கு இருக்கும், ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கீரை, இது கடுகு கீரைன்னு சொல்லுவாங்க. இது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும். நான் இந்த டைப் எடுத்து இதில் ஒரு 2 கீரை கட்டு எடுத்து நான் தண்டை தனியாகவும் அந்த மேலே உள்ள இலை தனியாகவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கடைசியாக போடுறதுக்கு அந்த கீரையோடு சேர்த்து இந்த ஸ்ப்ரவுட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக கொடுக்கும். இது மெயின். இது அதோடு சேர்த்து நான் ஃப்ளேவருக்கு இக்கான் பிலிஸ், அதாவது காஞ்ச கருவாடு இருக்கு இல்லையா, அதோட ஸ்டாக் பவுடர் இருக்கும். அதோட கியூப் 2 எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு சில்லி பேஸ்ட் இருக்கு இல்லையா, வெறும் சில்லியை காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சு கிடைக்கும் இங்கே. அந்த பேஸ்ட்டோட கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லியை கலந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் தான் இன்றைக்கி கழுவி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வெறும் சில்லி பவுட்ரு போடலாமாண்டாக்கா கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போடுங்க. சில்லி பேஸ்ட் இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் சில்லி பேஸ்ட்டு எடுத்து போடுறேன் இதுக்கு. அவ்வளோதான். இதோட கொஞ்சம் கொஞ்சம் சாஸ் நம்ம போட போகிறோம். அது என்னன்னு செய்முறையில் பார்க்கலாம். ஒரு அகலமான இந்த மாதிரி வாக் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சட்டியில் நூடுல்ஸ் செய்யும்போது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி நம்ம டோஃப் பொரிச்சிட்டு இந்த எண்ணெயை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிட போகிறோம். அதுக்காக தான் இவ்வளோ எண்ணெய். ஏன் இந்த டோஃப் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னா, இதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கலந்து தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா முழுசாக இருந்தாக்கா எங்கள் வீட்டில் சாப்பிடாமல் பொறுக்கி எடுத்து வச்சுருவாங்க. இதுவுமே நான் குட்டி குட்டி க்யூபாக போட்டேன். ஆனால் ரொம்ப சாஃப்டான டோஃபு நான் வாங்கிட்டேன், ஃப்ரெஷ் டோஃபு. அது இப்படி ஆயிடுச்சு பொரிஞ்சு. கொஞ்சம் பரவாயில்லன்னு ஏன்னா எப்படியா இருந்தாலும் நான் பொரிச்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அப்படி ஒதுத்து விட்டுக்கலான்னு தான் நினச்சேன். பட் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ நான் அதில் உள்ள எண்ணெயை எடுத்துகிட்டு வெறும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வச்சுட்டு 3-4 டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன். ஆனால் 3 டேபிள் ஸ்பூன் போதுமானது. அதில் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த பூண்டையும் இந்த பச்சை மிளகா இந்த சில்லியையும் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் வாசம் வர வதக்கிக்கணும். சிம்மில் வைக்க வேணாம், கொஞ்சம் மீடியத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் தான் இது பண்ணணும். இதில் இந்த நேரத்தில் இந்த க்யூபை சேர்த்துக்கோங்க. இந்த ஈகான் பிளேஸுங்கிறது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஃப்ளேவருக்கு போடுறது தான். அது இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் இறால் இந்த மாதிரி ப்ரான் நீங்கள் ஃப்ரெஷ் ப்ரான் போட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த நூடுல்ஸுக்கெலாம். சில பேர் இதில் ஃபிஷ் பால் போடுவாங்க. ஃபிஷ் பால் நீங்கள் கிடைக்கும், ஃபிஷ் பால் போடுவாங்க கட் பண்ணி. அதுக்கப்புறம் எப்படி சொல்கிறது, வேறு சீ ஃபுட் என்ன இருக்கோ அதெல்லாம் போடுவாங்க. கனவா இருக்குல்ல, அதை போடுவாங்க. அதெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ப்ரான் இருந்தால் ப்ரான் போட்டிருப்பேன், ப்ரான் இல்லை, அதனால் இன்றைக்கி சிக்கன் போட்டிருக்கேன். ஸோ பூண்டோட அந்த ஃப்ளேவரு, இந்த ஈக்கான் பிளீஸ்லேயே உப்புலாம் இருக்கும், அதோடய ஃப்ளேவர் எல்லாம் இந்த சிக்கன் இறங்குறதுக்காக அதையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அதோட இந்த சில்லி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன்.
இதில் வந்து இந்த கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்தியன் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் கலர் போடுவாங்க. ரெட்டாக இருக்கும் அப்படியே. நம்ம அது நேச்சுரல் கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நான் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுதான் அதுக்கு காரணம் போடுறதுக்கு. இப்போ இந்த இதுலேயே எல்லாம் உப்பு இருக்குது. எனக்கு சில்லி பேஸ்ட்லேயும் உப்பு போட்டே இருக்கும். அதனால் நான் இதில் சுத்தமாக நான் இன்றைக்கி உப்பை யூஸ் பண்ணலை. வெறும் அந்த சில்லி பேஸ்ட்டில் உள்ள உப்பு, அந்த ஈக்கான் பிலிஸ் அந்த ஸ்டாக்கு க்யூப்பில் இருக்கிற உப்பு, அதுலேயே தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வந்து இதில் வதக்குங்க. கொஞ்சம் அதான் சொல்கிற கூடுதல் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. சிம்மில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேயே சிக்கன் வந்து ஓரளவு வெந்துடும். ஏன்னா குட்டி குட்டியாக தான் நம்ம போடுறோம் இல்லையா, அதுலேயே வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சம் முட்டைக்கோசு, ஒரு 50 கிராம் தான் இருக்கும். ஒரு 2 இன்ச் அளவு கேரட் இருக்கும். அதில் தான் நான் போட்டிருக்கேன். அந்த கீரையோட தண்டு போட்டிருக்கேன். ரொம்ப இதுக்கு வந்து வெஜிடபிள் இது போடணுன்னு அவசியம் இல்லை. இதுவே கரெக்டாக இருக்கும். நான் செய்கிற அளவு வந்து 5 பேர் அல்லது 6 பேர் கூட தாராளமாக சாப்பிட்லாம். 5 பேர் பெரியவங்க நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் இதை. இது வந்து நல்லா அந்த வேகமாக அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணுன்னா நல்லா கொஞ்சம் வேகமாக வந்து வதக்குனா தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த சட்டி பிடிக்குதுன்னு நினைக்காதீங்க. அடிக்கடி சுரண்டி விட்டுட்டே பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. இப்போ லைட் சோயா சாஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஊற்றிருக்கேன். நீங்கள் டார்க் சோயா சாஸ் இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட போதும். அதுவுமே உங்களுக்கு கலர் நல்லா டார்க் காட்டி கொடுக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக ஆயிஸ்டர் சாஸ் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே ஸ்வீட் சோயான்னு இருக்கும், அது ஊற்றுவாங்க. அதெல்லாம் நான் வந்து சேர்க்க மாட்டேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ ஓரளவு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு 2 முட்டை இங்கே சேர்க்குறேன். 2லேருந்து 3 கூட சேர்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஊற்றி விட்டுட்டு ரொம்ப கிளறக்கூடாது. இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுங்கிற மாதிரி லேசாக அப்படியே ரொம்ப உடையாமல் அங்கங்கே திப்பியாக கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்படி கொஞ்சம் கிளறிட்டு ரொம்ப கிளறாமல் இந்த மாதிரி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டி நம்ம நூடுல்ஸை கொட்டிட வேண்டியதுதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நூடுல்ஸ் வந்து இங்கே கிடைக்காது அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறத விட, நம்ம கிடைச்ச அந்த ட்ரை நூடுல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா நம்ம எப்போதும் போல் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சு வடித்து கூட இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம். ஆனால் இந்த நூடுல்ஸுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது கண்டிப்பாக, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லாததுக்கு அது மாதிரி கூட செய்யலாம். இப்போ நூடுல்ஸோடு சேர்த்து நான் அந்த வறுத்து வச்ச டோஃபு, இந்த கீரை, அந்த ஸ்ப்ரவுட்டு இதெல்லாம் நான் சேர்க்குறேன். ஸ்ப்ரவுட்டும் அந்த கீரையும் தான் இதுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு மாதிரி எல்லாம் அது சேர்த்து 2 கரண்டி வச்சு நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாக்கர் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபுட் கோர்ட் மாதிரி இருக்கிறது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஒருத்தவங்களுக்கு தான் செஞ்சு கொடுப்பாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும். அப்படி செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய்லாம் ரொம்பவே ஊற்ற மாட்டாங்க. ஸோ ட்ரையாக இருக்கும். ஒருத்தவங்களுக்கு மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் செஞ்சு கொடுக்கும் பொழுது ட்ரையாக இன்னும் வந்து ட்ரையாக அழகாக சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து பேசிக் ஸ்டைல், நான் சொல்கிறது ரொம்ப பேசிக் ஸ்டைல். இதுலேயே வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது, அதாவது மீ-goreng மமாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக நான் சொன்ன மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி வேணுமோ கேட்டாக்கா செஞ்சு கொடுப்பாங்க. சீ ஃபுட் போட்டு செஞ்சு கொடுங்கன்னா ப்ரானு அந்த மாதிரி கனவாலாம் போட்டு செய்வாங்க. இல்லை சிக்கன் மட்டும் போடுங்க, வேறு எதுவும் வேணும்னா சிக்கன் மட்டும் போட்டு கொடுப்பாங்க. இல்லை எனக்கு முட்டை மட்டும் போட்டு கொடுங்கன்னா முட்டை மட்டும் போட்டு கொடுப்பாங்க. எப்படி கேட்குறீங்களோ அப்படி செஞ்சு கொடுப்பாங்க. பெலாச்சாங்கிறது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போடுவாங்க. நம்ம அது கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவாய்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த வாக் வந்து நல்லா சுரண்டி விட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயே அந்த நீங்கள் வந்து வெளியில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். உண்மையிலே செமையாக சூப்பராக வந்துருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் இருக்கிற நூடுல்ஸ் வச்சே செஞ்சு பார்க்கலாம். சூப்பரான ஒரு மீ-goreng வீட்டிலையே நம்ம எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான சுவையில் இது இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.